பிருத்திவிராஜ் சார் வந்து ஒரு சூப்பர் ஆக்டர். கண்டிப்பா. ஆனா அவர் இப்படி ஒரு மாஸ் படம் எடுப்பாருன்னு யாருமே யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி தான். ம், இந்த ம். இந்த இந்த படத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துல பண்ணியிருக்கிற அத்தனை விஷயமும் அவ்வளோ பெரிய மாஸ். அவர் எப்படி இவ்வளோ பெருசா இன்னொன்னு இன்ஃபேக்ட் நான் அவருக்கு சொல்லணும்னா அதை தான் சொன்னேன். ம், ம். ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோவுக்கு இவ்வளோ பெரிய மாஸ் சீன் எடுக்கிறாரு அப்படின்னு. ஓகே. ஏன்னா அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா அவ்வளோ முடியாது. சீக்கிரத்துல. ஆனா ஒரு பெரிய ஹீரோவா இருந்துட்டு இன்னொரு ஹீரோவை எப்படி இப்படி எடுக்க முடியும் எலிவேட் அப்படிங்கிறது பண்றாரு. தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். நம்ம ஃபைட் மாஸ்டர்னா ஃபைட் மாஸ்டர் தொழில் தானே. கண்டிப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அடுத்த லெவல் நம்ம ஒன்று பண்ணோம்னா ஏன் பண்ணலாம். அடுத்தாப்புல பண்ணும்போது ஃபைட் மாஸ்டர் படம் பண்ணலாம். ஃபைட் மாஸ்டர் ஒரு ஃபைட்டாக படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ம். ஆனா அவர் அதே மாதிரி ப்ரோ டாடி மாதிரியான ஒரு காமிக்கல் காமெடி படம் படமும் பண்ணாரு. மோகன்லால் சாரை கரெக்ட் வச்சு கரெக்ட் வேற 2 வேரியேஷன் ஆஃப் படங்கள் கரெக்ட் கொடுத்தாரு. கரெக்ட் கரெக்ட். பட் நீங்க இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே நம்ம அடுத்த படம் டைரக்ஷனா இந்த மாதிரி ஏதாவது ஜானர் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்ஷன் படமா ஒன்று பிளான் ஆக்ஷன் படம். ஆமா ஆக்ஷன் படமா ஓகே. அது என்ன ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமா இருக்குமா இல்ல ஒரு ராவான ஒரு ரத்தம் தெரிக்கிற ஆக்ஷன் மாதிரி படமா இருக்குமா? இருக்கும். அது கமர்ஷியலா இல்லையாங்கிறது ஓகே. அப்புறம் தெரிய போகுது. வந்து ஓடிச்சுன்னா கமர்ஷியல் படம், ஓடலைன்னா ராவான படம்னு சொல்லிக்க வேண்டியது.